என்னடா இது என்னடா இது மரத்து மேல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த காட்டுல அடியேன் தியானம் பண்ண வரும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் இந்த கொடிக்கா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபூர்வமா இந்த ஒரு மரம் தான் இங்க இருக்கு. இந்த மரத்துல பாத்தீங்கன்னா அடியனுக்கு பசி எடுக்கும்போது இந்த பாத்தீங்கன்னா கொடிக்கா கிராமப்புறங்கள்ல ஸ்கூல் படிக்கும்போது இந்த கொடிக்கா இருக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக் சக்தியான ஒரு இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த கொடிக்கா இத இந்த மரம் தான் எனக்கு வந்து அடிக்கடி என் பசியை போக்குறதுக்கான ஒரு உணவை தரக்கூடிய அடியன் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு கொடிக்கா மரம். இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் அதை பத்தின பதிவு தான். வாங்க பார்க்கலாம். Eskahan Media. ஓம் ஹரி. சூரிய கிரகணம். சூரிய கிரகணம்னாலே ரொம்ப விசேஷமானது, மகத்தானது. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சாயங்காலம் ராத்திரி 9:15 தொடங்கி 1:20 1:25 இந்த சூரிய கிரகணம் முடிவடையுது. நிறைய ஆன்மீக பக்தர்கள் வாராகியா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், பல நாட்கள் ஜபங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இல்ல சில பேருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கும். இறைவன்கிட்ட நம்ம ஏதாவது கோரிக்கைகள் வச்சு ஒரு 48 நாள் ஜபம் பண்ணலாமா, இல்ல எத்தனை நாள் பண்ணணும், எவ்வளவு தடவை சொல்லணும், இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பீங்க, செஞ்சுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இந்த இந்த சூரிய கிரகணத்துல அவங்க ஒரு பார்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்துல நம்ம என்ன பண்ணா, நம்ம என்ன வேண்டுதல் வச்சு எந்த மாதிரி நம்ம பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடிய, நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் மூலமா, இறைவன் மூலமா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம நார்மலா ஒரு நாளைக்கும் சாயங்காலமோ காலையிலேயோ பிரம்ம முகூர்த்தத்திலேயோ நம்ம ஜபம் பண்றோம். ஒரு சில பேர் 108 தடவை சொல்லுவீங்க, ஒரு சில பேர் 1008, ஒரு சில பேர் நாள் முழுவதும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். நீங்க ஜெபிக்கக்கூடிய எந்த மந்திரங்களா வேணா இருக்கட்டும், அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலையில மத்தியானம் ஆகாரம் எடுத்துக்கோங்க. ஏப்ரல் 8ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேல டோட்டலாவே எல்லாத்தையுமே தவிர்த்துடுங்க. தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி குடிச்சுக்கோங்க. ஒரு வேளை மட்டும் விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க. விரதம் இருக்க முடியாதவங்க, டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீராகாரமா ஏதாவது எடுத்துக்கோங்க. நைட்டு மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நைட்டு 9:15 இருந்து இரவு 1:25 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் இருக்கு. இந்தியால தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா கோவில்கள்லயோ இல்ல கோவில்கள்ல நட சாத்துறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா வந்து இந்தியால கிடையாது. இந்தியால எப்போ இந்த கிரகணங்கள், சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ தெரியக்கூடிய, கதிர்வீச்சுகள் விழக்கூடிய நேரங்கள் எப்போ அப்பதான் கோவில் நடை சாத்துவாங்க. அப்புறம் நட்சத்திரங்களின் தோஷங்கள், பரிகாரங்கள், தானம் கொடுக்கறது இதெல்லாம் நடக்கும். அப்படின்னா நீங்க ஏன் வந்து அப்போ தெரியாதுன்னா எதுக்கு பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும். எங்க தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ, ஐரோப்பா கண்ட்ரி, அமெரிக்கா அங்கெல்லாம் இங்க இந்த சூரிய கிரகணம் தெரியும். அப்போ பாத்தீங்கன்னா வாட் எவர் இட் இஸ், இந்த நிகழ்வு எங்க நடந்தாலும் சரி, இந்த உலகத்துல நடந்தாலும் அப்போ அது அந்தந்த கிரகங்களின் தன்மைகள், ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த நேரங்கள்ல ஒரு தடவை, அதாவது இந்த கிரகண நேரங்கள், சூரிய கிரகண நேரங்கள்லயோ இல்ல சந்திர கிரகண நேரங்கள்லயோ ஒரு தடவை சிவாய நமன்னு சொன்னா 100 தடவை சொன்ன பலன். இததான் நமக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி முனிவர்கள், சித்தர்கள் எல்லாரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ 100 தடவை சொன்னா 1000 தடவை, 1000 தடவை சொன்ன பலன், 1000 தடவை சொன்னா லட்சம் தடவை சொன்ன பலன், லட்சம் தடவை சொன்னா கோடி தடவை சொன்ன பலன். அப்போ நீங்க உச்சாரணை பண்ணக்கூடிய மந்திரங்களுடைய எண்ணிக்கை மனது ஒருநிலையோட பண்ணி அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கான கோரிக்கைகள், அந்த அற்புத ஆற்றல்கள், அந்த சக்திகள் உங்களுக்கு கிடைக்க பெறும். அதுவும் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகண காலங்கள்ல நம்ம பண்றது அவ்வளவு ஒரு ஆற்றலையும் சீக்கிரமா சித்தியையும் வேண்டுதல்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்.
அப்போ நீங்க 9:15 இருந்து அவங்கவுங்க 9:15 இருந்து 1:30 வரைக்குமே நீங்க ஜெபம் பண்ணலாம். இல்ல எனக்கு கொஞ்ச ஒரு மணி நேரம் பண்ண முடியும், குறைந்தது 1 மணி நேரமாவது முயற்சி செய்து பாருங்க. 1 மணி நேரம் நீங்க அது லலிதா சஹஸ்ரநாமம் நான் டெய்லி சொல்றேன்னா 1 மணி நேரம் மெதுவா சொல்லி பாருங்க. தீட்சை வாங்கியிருக்கேன், சிவமந்திரம் சொல்றேன், நாராயணர் மந்திரம் சொல்றேன், மூல மந்திரம் சொல்றேன். இல்ல ஒரு சில பேர் 5-6 மூல மந்திரங்கள் டெய்லி ஜெபிக்கக்கூடிய மனிதர்களா இருப்பீங்க. அவங்க எல்லாம் பாருங்க, கணக்கு வச்சுக்கோங்க, 108 108 108. அது முடிஞ்சோன்னா அடுத்து திரும்ப 108 108 108 இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த வருடம் குரோதி வருடத்துல இந்தியாவில தெரியாட்டினாலும் இந்த நேரத்தை பயன்படுத்தி ஜெபிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் விலகி நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். அதனால மறக்காம இந்த சூரிய கிரகணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஓம் சூரிய பகவானே போற்றி, இல்ல திவாகரனை போற்றி, மரீச்சையை போற்றி, சுஜையை போற்றி, இந்த மாதிரி பல நாமாவளிகள் சூரியனுக்கு இருக்கு. தெரிஞ்சா அதை சொல்லுங்க. தெரியலையா ஓம் ஆதித்யனே போற்றி, இல்லைன்னா சூரியனே போற்றி அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய இல்ல ஜபிக்கக்கூடிய தீட்சை வாங்கிய மந்திரங்கள் மூல மந்திரங்கள் அதை பாராயணம் பண்ணுங்க. உறுதியா உங்களுக்கு அந்த இறைவனின் ஆற்றல், உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தின் ஆற்றல் கண்டிப்பா கிடைக்க பெற்று சகல சௌபாகியங்களையும் பெறுவீர்கள். சிவோகம்.